மெயினாக 2 பொருள் இருந்தால் போதுங்க. 5 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பரான அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 வெங்காயம் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு கூடவே 1/4 டேபிள் ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட தேவையான அளவு டேபிள் சால்ட்டு சேர்த்துட்டு இந்த சின்ன டேபிள் ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க. இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கை வச்சு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கை வச்சு கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து விட்டு மாவு வந்து அந்த மாவை வந்து நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு கலந்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கணும். இப்போ கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வில் வந்து நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக இந்த சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துட்டு இதை நம்ம அப்படியே ஒரு வடை மாதிரி தட்டிக்கலாங்க. தட்டி இப்போ நம்ம இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவில் நம்ம இதே மாதிரி வடை வந்து தட்டி சேர்த்துக்கலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங்கில் டீ குடிக்கிற டைமில் செஞ்சு டீ கூட வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் வந்து ஸ்கூலில் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். 4 வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும். கொஞ்சமாக அரிசி மாவு இருந்தால் போதும். பொரிக்க எண்ணெய் இருந்தால் போதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி பண்ணிடலாம். அதுவும் டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இப்போ மீதி இருக்கிற மாவுலையும் நான் எல்லாமே வடை தட்டி வேக வச்சு எடுத்துட்டேங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தை இருந்தால் இந்த மாதிரி ஈவினிங்கு ஸ்கூல் விட்டு வந்த பின்னாடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.